மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்து பாதுகாப்பை விளங்கிக் கொண்டிருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர் அன்பையா அவர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்திற்கு மிக சிறப்பான முறையில் தெளிவாக ஒளி அமைத்து எங்கள் உள்ளத்தை கொள்ளை கொண்டிருக்கும் பாசமிக அன்பு நண்பர்கள் எங்களது SKR ஆடியோஸ் அண்ட் லைட் ஹவுஸ் நமது கண்டவராயன்பட்டி அன்பு உள்ளங்களுக்கும் அதில் பணிபுரியும் சகோதரர்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த நாடகத்தை உலக நாடு முழுக்க கொண்டு செலுத்த வேண்டும் என்று இங்கே வருகை தந்து சிறந்த முறையில் வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும் வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் வந்திருக்கும் கலைஞர் பெருமக்கள் சார்பாகவும் நாடகத்தின் அமைப்பாளர் மரியாதைக்குரிய அன்பு அப்பா SK ராமச்சந்திரன் SKR நாகராஜ் அவர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி கதை. வணக்கம் 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 எல்லாத்துக்கும் வணக்கம். பரவாயில்ல, கூட்டம் இன்னளவுக்கு இருக்கு. அதுல பாதி பேர் அந்த மரத்துக்கடியில உட்காந்துக்கிட்டாங்க. ரொம்ப பாதுகாப்பா சூதானமா அங்க உட்காந்துக்கிட்டாங்க. இங்கிட்டு பாதி பேர் என்னமோ ரேஷன் கடையில சாமான் வாங்குற மாதிரி உட்காந்துருக்காங்க. பாதுகாப்பா இருக்காங்க. ஏத்தா 3000 தான் காசு கொடுத்து முடிச்சுட்டாங்க, இனிமே கொடுக்குறாங்க. ஏன் அப்படி உட்காந்துருக்கீங்க? இப்படி முன்னாடி உட்காந்து பார்த்தாட்டா எங்க மூஞ்சி தெரியும். இப்படி உட்காந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்க எல்லாம் ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க? இதெல்லாம் பப்பு டான்ஸ் பாக்குற குரூப். பப்பு டான்ஸை பார்த்தோம்னா அப்படியே வீட்டுக்கு போனோம்னா பிளான் பண்ணி அங்க உட்கார்ந்து இருக்குங்க. இவங்க உட்கார்ந்துருக்காங்க தாய்மார்கள் பூரா. இவங்க எது வரைக்கும் உட்காந்துருப்பாங்க? எது வரைக்கும்? இந்த நந்தவனத்துல நான் பொம்பளை வச்சு போட்டு வருவேன் பாருங்க, அது வரைக்கும் உட்கார்ந்து இருக்குங்க வண்டிய. கடைசி வரைக்கும் நம்மளை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம கூட கடைசி வரைக்கும் உட்கார்ந்து வாக்குற ஆள் யார் தெரியுமா? யாரு? ஆன்மீக வர்க்கங்க. அவங்கதான் நம்ம கூட கடைசி வரைக்கும் உட்கார்ந்து இருப்பாங்க. தண்ணியை போட்டு நாடகத்தை கெடுப்போமே தவிர வீட்டுக்கு யாரும் போக மாட்டாங்க. அந்த வேலை நம்ம எல்லாத்தையும் பாராட்டோம்னா நாடகத்தை நல்லபடியாக ஆரம்பிச்சாச்சு. நல்ல சிறப்பான நாடகம், சிறப்பான கலைஞர்கள். என்ன பெயர் யார முடியா? அதனால அமைதியா இருந்து இந்த நல்லதொரு நாடகத்தை முடியும் வரை நீங்க நல்லபடியா ரசிக்கணும். நமது பையூர் கிராமத்துல நாங்க தொழில் பண்ணும் பொழுது என்னமோ எங்க சொந்த கிராமத்துல நாங்க தொழில் பண்ற மாதிரி ஒரு உணர்வு. என்ன காரணம்னா, இந்த நாடகம் நடக்கிறதுக்கு முன்னால ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே தொலைபேசி மூலியமாக வெளிநாட்டுல இருந்து மட்டுமில்ல நம்ம ஊர்ல இருந்து எங்க அண்ணன் அஞ்சப்பர் அண்ணன், நம்ம நெய்வாசல்ல இருந்து அண்ணன் பாலண்ணன், நிறைய நண்பர்கள் இந்த மாதிரி பையூர் ஊருக்கு போறீங்க, அது நம்ம ஊரு நம்ம கிராமம், நல்ல சிறப்பா பண்ணிட்டு வரணும், எல்லா கலைஞர்களையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நண்பர்களும் தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு இந்த நாடகத்தை நல்லபடியா பண்ணி கொடுங்கன்னு சொல்லி எல்லா நண்பர்களும் எங்க தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டார்கள். அது மட்டும் கிடையாது, இந்த ஊருக்குள்ள நுழைஞ்ச உடனே அந்த முகம் மலர்ச்சியோட எங்களுக்கு ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க. அது நாங்கள் வாங்கி வந்த வரம். அப்படி அது சினிமா கலைஞர்களுக்கு கிடைக்காத ஒரு வரப்பிரசாதம் நாடக கலைஞர்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்ப அவங்க கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறவங்க, அவங்க பாக்குற இடம் பேசுற இடம்னா பெரிய இடம். ஆமாண்ணே. ஆனா இந்த மாதிரி கிராமப்புறங்கள்லாம் அவங்க பேச முடியாது, நிக்க முடியாது. ஆனா நாடக கலைஞர்கள் எங்களுக்கு அந்த குடுப்பனை கிடைச்சிருக்கு பாருங்களேன். எவ்வளவு ஒரு குடுப்பனை. வண்டியை விட்டு இறங்கணும்னு ஊர் மக்கள்லாம் முக்கியஸ்தர்கள்லாம் வாங்க வாங்க வாங்க. ஆமா, சாப்பிட்டீங்களா? தப்பா நினைச்சுக்காதீங்க, சாப்பாடு ஊர்ல தான் சொல்லியிருந்தோம். ஒரு சின்ன ஒரு விழா நடந்து போச்சு, அதனால சாப்பாடு ஹோட்டல்ல சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. தப்பா நினைச்சுக்காதீங்க, அடுத்த வருஷம் சிறப்பா பண்ணிடுவோம். வயிற்றுக்கு சாப்பிட்டீங்களா? நம்ம ஊரு சிறப்பா பண்ணணும், இந்த உட்காருங்க, வேற எதுவும் வாங்கிட்டு வர சொல்லவா அப்படின்னு சொல்லி என்னமோ பெத்த பிள்ளைகளை கவனிக்கிற மாதிரி எங்களை நல்லா கவனிச்சாங்க. அன்பு ஊரார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் உங்களுடைய பொற்பாதங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம் வணக்கம். ஏன்னா நாடக கலைஞர்களுக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதம் எதுனா அந்த கைதட்டு ஒண்ணுதான். தம்பி இப்போ பாட்டு பாடணும்னு, ஐயப்பன் பாட்டு பாடணும்னு அழகா மக்கள்லாம் கைதட்டினீங்க, அதுதான் எங்களுக்கு தேவை.
காசுங்கிறது எப்படி வேணாலும் சம்பாரிச்சு போடலாம், பேரும் புகழ் எப்படி வேணாலும் சம்பாதிச்சு போடலாம். ஆனா மக்கள்கிட்ட கைதட்டு வாங்குறது ரொம்ப கஷ்டம். அதுவும் நேரடியா வாங்குறது அதை விட பெரிய கஷ்டம். உங்க மனசுல இடம் பிடிச்சாதான் அந்த கைதட்டு வரும், இல்லைன்னா கைதட்டு வராது. என்னதான் நாங்க கோயிலா பாடினாலும் கைதட்டு வராது. ஆனா மக்கள் மனசுல இடம் பிடிக்கிற மாதிரி பாட்டு பாடினாதான் அந்த கைதட்டு எங்களுக்கு கிடைக்கும். ஆமாண்ணே. இப்ப ஏன் அந்த கைதட்டு எங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்றேன் தெரியுமா? பெரிய போதே அந்த கைதட்டு தான். எங்க வண்டி 100ல போறதும் இல்ல 108ல போறதும் உங்க கையில தான் இருக்கு. இப்ப 100ல போகணும்னா நல்லா கைதட்டினீங்கன்னா வண்டி 100ல போகும். ஆமா. 108ல போதுன்னா எப்படி? அது எப்படி? கைதட்டே இல்லாம செவனே உட்காந்தீங்கன்னு அவ்வளவுதான். வண்டி 108ல போக வேண்டியதான். அப்ப நீங்க கைதட்டி ஆரவாரம் பண்ணி நாடகத்தை ரசிச்சாதான் நாங்க சிறப்பா தொழில் பண்ண முடியும். இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரசனைகள் இருக்கும். ஆமா. சில பேருக்கு சைவ சாப்பாடு சாப்பிட்டா பிடிக்கும், சில பேருக்கு அசைவம் சாப்பிட்டா பிடிக்கும், சில பேருக்கு சைவமும் அசைவமும் கலந்து கொடுத்தா பிடிக்கும். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரசனைகள் இருக்கும். ஆமா. சில பேருக்கு பாட்டு பிடிக்கும், சில பேருக்கு பேச்சு பிடிக்கும், சில பேருக்கு ஆட்டம் பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரசனைகள் இருக்கும் இல்லையா? இப்ப பாட்டு பாடும் பொழுது கைதட்டும் பொழுது நாங்க தெரிஞ்சுக்குவோம், பாட்டை ரசிக்கிறாங்க போல இருக்கு. ஆமா. மேற்கொண்டு ஐயப்பன் பாட்டை தான் பாடுவோம். ஆமா. அப்படிங்கிற ஒரு ஆர்வம் கொடுக்கும். பாட்டு பாடும்பொழுது கைதட்டாம சிவனேன்னு உட்கார்ந்துருந்தீங்கன்னா சரி பாட்டை ரசிக்கிற போறதுக்கு மேற்கொண்டு நல்ல விஷயங்களை பேசுவோம் சொல்லி பேசுவோம். அந்த பேச்சை மயங்கி நீங்க கைதட்டீங்கன்னா சரி பேச்சை ரசிக்கிறாங்க போல இருக்கு, மேற்கொண்டு நல்ல கருத்துக்களை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கைதட்டுவோம். இப்ப பாடும் பொழுதும் கைதட்டாம, பேசும் பொழுதும் கைதட்டாம, ஆடும் பொழுதும் கைதட்டாம சிவனேன்னு உட்கார்ந்துருந்தீங்கன்னா நீங்க என்ன ரசிக்கிறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாம போயிடும். ஆமா. அதனால பாட்டு பிடிச்சிருந்தா கைதட்டுங்க, பேச்சு பிடிச்சிருந்தா கைதட்டுங்க. எதுவுமே பிடிக்கலையா மண்ணவாரி தூத்துங்க. வேற என்ன செய்யறது? கைதட்டுங்கன்னு சொல்லட்டா முடியும். ஆமா. கைதட்டுறதும் கைதட்டாததும் உங்களுடைய விருப்பம். ஆமா. நீங்க கைதட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். சோழ கைதட்டுங்க. இந்த கைதட்டி விடுகிற வரைக்கும் குறையக்கூடாது சொல்லிட்டேன். உங்களை நினைச்சா எனக்கு அல்லே அப்படி சொல்றீங்க, பயமா இருக்கு. இல்ல பாயெல்லாம் கொண்டு வரல, பாயி தண்ணி பாட்டில் கொண்டு வந்தா கூட ஒரு 4 சீன் வரைக்கும் உட்கார்ந்து இருப்பாங்க. ஆமா. எதுவுமே விருப்பெல்லாம் கொண்டு வராம செவனின்னு வந்து உட்கார்ந்து இருக்கீங்களே, எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்க போகுதுன்னு பயம் எனக்கு. வேற ஒரு நம்பிக்கையோட வந்திருக்காங்க. எந்திரிச்சு பெறாதீங்கத்தா. இன்னைக்கு ஒரு பொழுது நீங்க நினைப்பீங்க, ஏட்டா கோமாளி நாயி நீ சொல்லுவடா, உனக்கு என்ன கலையறதுக்குள்ள பகுமானமா உட்காந்துருக்கு, உனக்கு குழு தெரியாது, வெட்ட வழியில உட்காந்துருக்க குழு எங்களுக்கு தானே தெரியும். நீங்க நினைப்பீங்க, உங்க மனசுக்குள்ளே சொல்லுவீங்க. இன்னைக்கு ஒரு பொழுது இந்த வெட்ட ஆட்டாக்க தூக்கத்தை பார்க்காம அந்த குழுவையும் பொருட்படுத்தாம உட்கார்ந்த நாடகத்தை ரசிச்சீங்கன்னா நடிக்க வந்த எங்களுக்கு நல்லா இருக்கும், பார்க்க வந்த உங்களுக்கு நல்லா இருக்கும். அதனால வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு வணக்கம் சொல்றதுக்கு முன்னால ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சுவாமி ஐயப்பா கலந்து கொண்டோம் ஐயப்பா உனக்காக நாங்கள் ஓடி வந்தோம் ஐயப்பா வீரதங்கள் மறந்து கொண்டோம் ஐயப்பா சபரி வீரதங்கள் தேடி வந்தோம் ஐயப்பா Swami
நமது பையூர் கிராமத்தில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஐயப்ப சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு மேற்படி கோவிலுக்கு முன்பு அமைந்துள்ள சிங்கார விமழி கலையரங்கத்தில் மாபெரும் தலை சிறந்த கலைஞர்கள் பங்கு கொள்ளும் ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் நாடகம் சிறப்பாக நடைபெற உள்ளது. சென்ற இடமெல்லாம் கலக்கொரு வானவில் வெற்றி கொண்ட சுகட்டி வரும் நாடக கலியுக ராஜா செந்தமிழ்ச்சுடன் கலைத்தாய் ஈன்றெடுத்த இளைய கலைமகள் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய உங்கள் அபிமான செல்வன் திருப்புவனம் அருகாமையுள்ள கீழராங்கியத்தைச் சேர்ந்த திருவாளர் அன்பு மாமா டி.ஏ. ஜெயபாண்டியன் அவர்கள் இவரது மேடைகளை வேடன் விருத்தராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். தனது நீங்க காணங்களாலே உங்கள் செவிகள் இனிப்புட செய்ய வந்திருக்கும் இன்னிசைக்கான இசைக்குழுவில் தேர்வு செய்வது உங்கள் அபிமான செல்வி மதுரை மாநகரைச் சேர்ந்த திருமதி ஜி.எம். கலையரசி அவர்கள் இவரக மேடைகளை ஸ்ரீ வண்ணநாயகம் முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்று கழகத்தின் கொண்ட காத்துக் கொண்டிருக்கின்றார். தெளிவாக செய்வது பாட்டுக்கு ஒரு நாயகன் உரையோடு உரையாடும் சொல்லெடுக்கு வீரர் நமது பெரிய கற்பூரம்பட்டியைச் சேர்ந்த நாடக ஆசிரியர் மரியாதைக்குரிய அன்பு அப்பா தேவி ஆனந்தன் அவர்களுடைய அன்பு மாணவருமாகிய நமது நத்தம் அருகாமையுள்ள சீரகம்பட்டியைச் சேர்ந்த எனது அன்பு மைத்துனர் எம்.சி. பழையப்பா அவர்கள் இவ்வரக மேடைகளை கழகப்பிரியராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். எங்களுக்கெல்லாம் பக்க பலமாக பக்க மேடைகள் அமைந்திருக்கும் ஆர்மோனிய சக்கரவர்த்தி இணைச்சித்திரகம் நமது திருப்பவனம் அருகாமையுள்ள சொல்லப்படியைச் சேர்ந்த பாசமிகு அன்பு தம்பி ஏ.ஏ. ஜெய ரமேஷ் அவர்கள் இவ்வரக மேடைகளை ஆர்மோனியம் அன்பார்கள். வரும் தோட்டமடி மனத்தோட்டம் மனிதனுக்கு தோட்டமடி பணத்தோட்டம் அந்த மனிதன் யாருமிடோ பணத்தோட்டம் 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 மனத்தோட்டம் போதும் என்று மாயவா கொடுத்தவும் பணத்தோட்டம்
குணம் மாறாதடி மனத்தோட்டம் போதும் என்று மாயவனால் கொடுத்தவன் பணத்தோட்ட போகிறே முத்தமா பணத்தோட்டம் போகிறே முத்தம்மா பணத்தோட்டம் போட்டதேடி சிறப்பான ஒரு பாட்டு. தம்பி ஜெயரமேஷ் அவர்கள் நல்ல ஒரு சிறந்த ஒரு ஹார்மோனிய கலைஞர். தம்பி வேற யாரும் கிடையாது. இந்த நாடு உலகத்துல தனக்கு ஒரு முத்துரை வகுத்து மண்ணை விட்டு மறைந்தாலும் ஒவ்வொரு நாடக கலைஞர்கள் மனதிலும் ரசிகர்கள் மனதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் மாணவரை சேர்ந்த அன்பு அப்பா B.A. விஜயராம் அவருடைய தம்பி மகன் தம்பி ஜெயரமேஷ். அந்த கலையின் வாரிசு அந்த குரல் வளம் ஆண்டவன் நல்லா கொடுத்துருக்கேன். இந்த குரல் வளம் மென்மேலும் நல்லபடியா இருக்கணும், எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம. ரெண்டாவது நல்ல ஒரு ஞானத்தை எந்த இடத்துல எந்த பாட்டு பாடுனா மக்கள் மனசுல இடம் முடிக்க முடியும் இடம் கண்டு தொழில் பண்ணக்கூடிய ஒரு சிறந்த ஒரு தொழிலாளி. அந்த பாட்டுடைய கருத்து பார்த்தீங்களா? ஆமாண்ணே. எவ்வளவுதான் இருந்தாலும் பணத்தாசை யாருக்காவது போகுமாங்க? அது போகாது, போகாது. ஆமா. பிறக்கும் போது நம்ம எண்ணத்தை கொண்டு வந்தோம், அது இல்லை எதுவுமே கொண்டாது. போகும்போது எண்ணத்தை கொண்டு போறோம். ஒரு மனுஷனும் கிடையாது. பிறக்கும் போது எப்படி நிர்வாணமோ போகும்போது நிர்வாணம். ஏன் அவன் அம்பானியா இருந்தாலும் ஏறி இடுப்புல கட்டின அருணாக்கார அத்தத்தையும் உள்ள இறக்கியே விடுவாங்க. ஆமா. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கை நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். அதை விட்டுவிட்டு பணம் பூரா சேர்த்து நம்ம நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைய நல்லா இருக்கணும், நம்ம பேர பிள்ளைய நல்லா இருக்கணும் சொல்லி இப்படியே நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தோம்னீங்களே, அவன் மட்டும்தான் நல்லா இருப்பான். அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும். நல்லா இருக்க இருப்பதை கொண்டு சிறக்க செய்யணும். நம்ம கையில 10 ரூபா இருக்கா, அந்த கையில 10 ரூபா பணம் இருந்தாலும் கூட 4 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஆமா, அதான் ரொம்ப முக்கியம். அது யாராவது செய்யறாங்களா? சில பேருக்கு பணத்து மேல ஆசை, சில பேருக்கு நகை மேல ஆசை. நகை வேலை ஏறும்பொழுது எல்லாரும் பயந்தாங்க. நகை வேலை ஏறுதே பொண்ணெல்லாம் கட்டி கொடுக்க முடியுமான்னு ஒரு பயம் இருந்துச்சு. ஆமா. அப்படியே சடஜன்னு குறைஞ்சு வந்துச்சு பாருங்க, 12,000 வந்துருச்சு. இன்னும் குறையும்னு சொல்லியிருக்காங்க. எங்க கொண்டு போய் நிப்பாட்ட போறாங்கன்னு தெரியல. பணத்தாசை போகாதுன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாண்ணே. இப்ப சில பேருக்கு இந்த சரக்கு மேல ஆசை இருக்கும். ஆமா. சில பேருக்கு இந்த தங்கத்து மேல ஆசை, சில பேருக்கு இந்த பணத்து மேல ஆசை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும். ஆமா. என்னதான் நம்ம சேர்த்து வச்சாலும் செத்ததுக்கு அப்புறம் கொண்டு போக முடியாது. ஒண்ணு கிடையாதுங்க. இந்த உயிரை நம்மளால பாதுகாக்க முடியுமா? அது முடியாது. கோடி கணக்கில் பணம் இருக்குல்ல, கோடி கணக்கில் பணம் இருந்தாலும் சாக போற இந்த உயிரை மறுபடியும் தக்க வச்சு வீட்டுக்கு கொண்டு வர முடியுமா? அது முடியாது, முடியாது, முடியாது. விதிய வெள்ள யாராலும் முடியாது. ஏன் இதை சொல்ற தெரியுமா? ஒரு காரணம் இருக்கு தம்பி. சொல்லுங்க. இந்த உயிரை எடுக்கிறது யாரு? யமதர்மராஜா. அவர் தான் இந்த உயிரை எடுக்கிறவர். ஆமா. அவருக்கு தான் இந்த பர்மிஷனு, அவருக்கு தான் இந்த வேலையை சிவபெருமான் அவருக்கு கொடுத்த வேலை, உயிர் எடுக்கிற வேலை. அந்த யமதர்மே பூலோகத்துக்கு வந்து ஒருத்தர் வீட்டு கதவை தட்டி இருக்காரு. ஓஹோ. அது வீட்டு கதவை திறந்திருக்கேன். வீட்டு கதவை திறந்தோடனே நம்மளுக்கு நக்கல் வசூல் அதிகமா இருக்கும். எப்படி எப்படி? என்னப்பா டிராமா கம்பெனியா? என்ன வேஷம் போட்டதோட ஓடி வந்துட்டீங்களோ? என் ஊர்ல இருந்து காசு கொடுக்குறியா அப்படின்னு நக்கலா கேட்டிருக்கியா? சரி. உடனே நம்மளால யமதர்மே, நான் யமன்டா, இன்னைக்கு உன் உசுரை எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன் சொல்லி யமதர்மன் சொல்றாரு. என் உசுரை எடுக்க போறியா? அப்பா என் உசுரை எடுக்கிற? சரி, என் உசுரை எடுக்க போறீங்கறியே, சரி, ஏன் இன்னைக்கு என் உசுரை எடுக்கிற? என்ன காரணம்? ஓஹோ. எதை அடிப்படையை வச்சு என் உசுரை எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி மனுஷன் கூட கேட்கிறேன் சந்தேகப்பட்டு. உடனே யமதர்மன் சொல்றாரு, தம்பி என்கிட்ட ஒரு ஓலைச்சுவடி கட்டு ஒண்ணு இருக்கு. அந்த ஓலைச்சுவடி கட்டுல முதல் ஓலைச்சுவடியில ஓம் பேர் தான் இருக்கு. ஓஹோ. முதல் பேர் யார் இருக்கோ அவங்க உசுரை எடுக்கிறதா என்னுடைய வேலை. ஆமா. முதல் பேர் ஓம் பேர் இருக்கிறதுனால உன் உசுரை நான் எடுக்க வந்திருக்கேன். ஆனா உன் உசுரை நாளைக்கு தான் எடுக்க போறேன். ஓஹோ. ஏன் தெரியுமா? முத நாளே வந்து உங்ககிட்ட சொல்றேன், அந்த அளவுக்கு நீ தான தர்மங்கள் நிறைய பண்ணிருக்க, நிறைய புண்ணியம் பண்ணிருக்க, எந்த பாவமே நீ பண்ணாதவன். ஆமா. அதனால இன்னைக்கு ஒரு நாள் உன் பொண்டாட்டி பிள்ளைகளோட சந்தோஷமா இருந்துக்கும், நாளைக்கு வந்து உன் உசுரை எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு யமதர்மன் சொல்லிட்டேன். சரி. உனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, நாளைக்கு நம்ம சாக தானே போறோம். பரவாயில்ல ஐயா, எதிரியா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு சொல்றதா தமிழர்கள் பண்பாடு. ஆமா. என் உசுரை எடுக்க வந்தது எமனா இருந்தாலும் பரவாயில்ல. சரி. என் வீடு தேடி வந்துட்டீங்க, வந்தவங்களுக்கு சோறு ஊட்ட அனுப்புறதா எங்க பழக்கம், தமிழர்கள் பண்பாடு. ஆமாண்ணே. கண்டிப்பா என் வீட்டுக்குள்ள வந்து நீங்க சோறு சாப்பிடணும்னு கெஞ்சுறேன். யமதர்மன் சொல்றாட்டா, நான் எமன்டா சாப்பிட மாட்டேன்டா. அதெல்லாம் பேச்சு கிடையாது.
நீங்க சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லி வம்பா புடிச்சு யமதர்மனை உள்ள இழுத்து உட்கார வச்சு தலைவாழ இலை போட்டு சாப்பாடுலாம் போட்டு சோறுலாம் போட்டுட்டேன். இந்த சாம்பார் ஊற்றும் போது தூக்க மாத்திரையை கலந்துட்டேன். ஒரு 10-15 தூக்க மாத்திரையை கலந்துட்டேன். மனுஷாலாம் ஒரு தூக்க மாத்திரை போட்டா போதும், 2 மாத்திரை போட்டா போதும். யமதர்மன் இல்லையா, ஒரு 10-15 மாத்திரையை கலந்துட்டேன் சாம்பார்ல. சாம்பார்ல கலந்து அந்த சாம்பாரை சோத்துல ஊத்த சாம்பார் வடைக்கு யமதர்மனுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சோத்தை பரட்டிக்கிட்டு அடிச்சு லவக்குன்னு உள்ளதல்ல. சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துல தூக்க மாத்திரை வேலை செஞ்சிருச்சு. மட்ட மல்லக்க பல்லாந்துட்டாப்புல. ஒரு பக்கம் சூடாயுதம் கிடக்குது, ஒரு பக்கம் பாசகர் கிடக்குது. அவர் கொண்டு வந்த எரும மாடு பின்னால சாணி போட்டு கிடக்குது. இந்த மனுஷ பைபிள வாக்குறியா யமதர்மன் என்ன சொன்னார்? ஓலைச்சுவடி கட்டு ஒண்ணு இருக்கு, அதுல முதல் பேர் நம்ம பேர் தான் இருக்குன்னு சொன்னார் இல்லையா? அப்படி அந்த ஓலைச்சுவடி கட்டை தனியா பிரிச்சு எடுத்து முதல் பேர் அவன் பேர் இருந்தாச்சு இல்லையா? அந்த பேப்பர் அந்த ஓலைச்சுவடி மட்டும் தனியா பிச்சு அடியில சொல்லிக்கிட்டியா. நம்ம ஆளுகளுக்கு எவ்வளவு புத்தி வேலை செய்து வருங்க. யமதர்மன் முடிச்சிட்டார். யமதர்மன் முடிச்ச உடனே நமக்கு வாப்பா வந்தது யமன் தெரிஞ்சு கூட எனக்கு சோறு விட்டுருக்க. உண்டக வீட்டுக்கு நான் 2 பண்ண மாட்டேன். அதனால உனக்கு ஒரு உபாயம் செய்ய போறேன். என்ன உபாயம் தெரியுமா? முதல் பேர் யாரு பேர் இருக்கோ அவங்க உசுரத்தா எடுப்பேன் நம்ம உங்ககிட்ட சொன்னா இல்லையா? அதை நான் செய்ய மாட்டேன். அப்புறம் ஓலைச்சுவடியில அடியில யார் பேர் இருக்கோ அவங்க உசுரத்தா எடுக்க போறேன்னு சொல்ல இவனுக்கு நெஞ்சு வெடி வந்துருச்சு. ஏன்னா அடியில் அவன் பேர் தானே சொல்லி இருக்கியா? அப்ப அவன் நினைச்சிருந்தானா கோடிக்கணக்கில் பணத்தை கொடுத்து உசுரம் வைக்க முடியுமா? முடியாது. அப்ப பணம் காசுங்கிறது தேவைதான், இல்லைன்னு சொல்லல. அளவோட வச்சுக்கிட்டா அது நம்மளுக்கு நன்மை. அளவுக்கு மீறி வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு பாதுகாப்பா நம்ம உட்கார்ந்துடணும். அப்படி ஒரு குறைவர்கள் கையில் இருந்தாலும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மனிதர். நாடக கலைஞர்களுக்கு நடிக்கும் போதுதான் ரசிகர்கள் பாராட்டி எங்களுக்கு அன்பளிப்பு கொடுப்பாங்க. ஆனா கலைஞர்களுக்கு எங்களுக்கு நேரத்தை அன்பளிப்பு கொடுத்துட்டாங்க. எனக்கு ஜிபே மூலியமா அன்பளிப்பு போட்டு விட்டாரு. மரியாதைக்குரிய நமது ஆத்திரம்பட்டியை சேர்ந்த VRM மணிமுத்து பிரபாகரன் அன்பு அண்ணா அவர்கள் கலைக்குழுவை பாராட்டி 5001 அன்பளிப்பாக வழங்கினார். அன்பு அண்ணா அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் மனமார்ந்த நன்றி கதை வணக்கம். எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக அண்ணனை பற்றி நிறைய நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இன்னைக்கு தான் அண்ணனை நேரில் நாங்கள் பார்க்குறோம். நிறையா சொல்லியிருக்காங்க. பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ கண்மணிகளுக்கு கஷ்டம்னா அங்கே உதவியாக நிற்பார். ஒரு கல்யாண காட்சி கஷ்டப்படுறவங்க கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னா அங்கே உதவி அங்கே அண்ணன் நிற்பார். இப்படி நிறையா உதவிகள் செய்கிறாரு. ஆனால் விளம்பரம் கிடையாது. அதுதான் முக்கியம். என்னதான் உதவிகள் செய்தாலும் அந்த விளம்பரம் பண்ணாம இருக்காரு. அது பெரிய விஷயம். சில பேர் ஒருத்தர்கிட்ட வாங்கி இங்கிட்டு உதவி செஞ்சுட்டு நான் அநியாயம் பண்ணேன்னு விளம்பரம் பண்ணுவாங்க. அப்படி விளம்பரம் பண்ற ஆளுகள்லாம் நிறைய இருக்கு. ஆனா கையில் இருப்பதை கொண்டு மக்களுக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு உன்னதமான மனிதர் பாசமிகு அன்பண்ணார் எங்களது மணிமுத்து பிரபாகரன் அன்பண்ணா அவர்களுக்கு எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம். அருகமே அதன் மனவருக்கு இங்கே நன்றிப்பாக நீங்க மக்களத்தை சேர்த்து உங்களெல்லாம் மகிழ்விக்க காத்து கொண்டிருக்கிறா மிருதக சக்கரவர்த்தி எத்தனையோ மிருதக கலைஞர்களை வாழ்வித்துக் கொண்டிருக்கும் எங்களது மிருதகாசான் மரியாதைக்குரிய அன்பு தந்தையார் TV ஜெயம் அவர்களுடைய அன்பு மாணவருமாகிய நமது பாத்திக்குளம் அருகாமையுள்ள கள்ளிக்குடியை சேர்ந்த அன்பு சித்தப்பு VM சிங்கதுரை அவர்கள் இவரங்க மனையில் மிருதகம் விழாக்கள் தொட்டு இந்த விழா Thank you.
புகழ் பலவாத்திய மாமன்னு தண்டியர்களை சேர்ந்த வாசமிகு அன்பு மாப்பிள்ளை எஸ்பிஎஸ் அழகர் அவர்கள் விரகமணிகளை பலவாத்தியம் திடீர்னு அமெரிக்கா டாலர்லாம் கொடுப்பாரு. என்னைக்கு போலீஸ்காரங்க என்ன பிடிக்க போறாங்கன்னு தெரியல. சிறந்த முறைக்கு தாளத்தை இசைத்து உங்களை எல்லாம் மகிழ்விக்க காத்துக் கொண்டிருக்கின்றார் நயவாத்தியத்தகர் பாசமிகு எனது அன்பு மாப்பிள்ளை உலக்குடியைச் சேர்ந்த துறைகுலத்தைச் சேர்ந்த அன்பு மாப்பிள்ளையின் மருதவர்கள் விரகமடைகளை தாளம் வண்ணத்தரை அமைப்பு எங்களது உரிமையாளர் எஸ்கே ராமச்சந்திரன் அன்பு அப்பா அவர்கள் இங்கே அற்புதமான முறையில் வண்ணத்தரை அமைப்பு அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. நடிகர் வணக்கம். இங்கே சிறந்த முறையில் வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கும் அன்பு நண்பர்கள் எங்களது சுபதங்கராஜ் யூடியூப் சேனல் அன்பு மாப்பிள்ளை கலைமூர்த்தி அவர்கள், அம்பாள் யூடியூப் சேனல் அன்பு அண்ணா அவர்கள், உங்க பேரு கலா டிஜிட்டல் அன்பு உள்ளங்கள் இங்கே சிறந்த முறையில் வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அன்பு நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி. யூடியூப்பே எடுக்க விட மாட்டேன், அது எங்கள் சங்கத்தில் சட்டமே போட்டிருக்காங்க யூடியூப் எடுக்கக்கூடாது அப்படின்னு. அதில் நிறைய பிரச்சனைகள் வருது. என்ன பிரச்சனைகள் அப்படின்னா, சில பேர் யூடியூப் சேனல்காரவங்க எடுத்து அப்படியே மொட்டட்டின்னு போட்டு விட்டாங்க. நாங்கள் ஊர் கண்டு தொழில் பண்ணுறவங்க, சில ஊரில் அசிங்கம் பேசினா சுத்தமாக பிடிக்காது. அப்போ அங்கே எப்படி தொழில் பண்ணணும், அங்கே நம்ம அப்படி தொழில் பண்ணணும். சில ஊரில் அசிங்கம் பேசினாச்சா காலையில் காசு கொடுப்பாங்க, அப்படி ஊரில் இருக்குது. அப்போ அந்த ஊருக்கு தகுந்தாப்புல நம்ம தொழில் பண்ணுற மாதிரி ஆயிடுது. அப்ப அந்த ஊருக்காக நம்ம தொழில் பண்ணும்போது கீழே கமெண்ட்ஸ்ல போடுவாங்க, ஏன் பேசுறீங்க போட்டீங்கன்னு. நல்ல விதமா போட்டா கூட நம்ம ஏத்துக்கலாம். என்னமோ சங்கரதாசாமி மாதிரி இவங்க தான் நாடகத்தை எழுதுனது மாதிரி கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க. அது பொம்பளை பிள்ளைல ரொம்ப தரக்குறைவா டைப் பண்ணி போடுறது, அதெல்லாம் நிறைய இருக்கிறனால தான் யூடியூப்பே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்க மதுரை சங்கத்துல ஒரு சட்டத்தை போட்டிருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஊருக்காரங்க ரொம்ப ஆசைப்பட்டிருக்காங்க, வெளிநாடு நண்பர்கள்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக சொன்னதுனால நமது ஊர் வையூர் கிராமம் வந்து சொன்னதுனால நம்ம கிராமத்துக்காக நாங்கள் ஒன்றும் சொல்லலை, எடுக்க சொல்லியாச்சு. அதனால் யூடியூப் சேனல் எடுக்கிறவங்க தம்பிமா கீழே கமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பாருங்கள், கீழே கமெண்ட்ஸ்லாம் பாருங்கள், கொஞ்சம் எடிட்டிங் பண்ணி பார்த்து போட்டுக்கோங்க. ரொம்ப நன்றி. நன்றிங்க, வணக்கம். ஒளி ஒளி அமைப்பு எங்களது SKR ஆடியோஸ் அண்ட் ஹைட் ஹவுஸ் கண்டவராயன்
சிறப்பான முறையில் ஒளி அல்வழி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது அன்பு நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி. 30 நாளைக்கு இப்படி மைசேட்டை சந்திச்சோம்னா எங்க தொண்டைக்கு பாதுகாப்பு. சில இடத்துல சொல்ல முடியல. மைக்கு நல்லா இல்லைனாலுமே நல்லா இருக்குன்னு சொல்லணும். இது தொழில் தருமம். இல்லைன்னா உள்ள சண்டைக்கு வந்துருவாங்க மைசேட்டுக்காரங்க. சில பேர் தண்ணியை போட்டு கொலையா கொண்டு விடுவாங்க. ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி. ஆனா இன்னைக்கு நல்ல மனம் போல எல்லாமே இன்னைக்கு நிறைவாவே அமைஞ்சிருக்கு. நல்ல ரசிகர்கள், நல்ல ஒரு ஒளி அமைப்பு, நல்ல ஒரு நாடக அமைப்பாளர், நல்ல கலைஞர்கள் எல்லாமே நிறைவா அமைஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு ஒளி அமைத்தும் எங்களது SKR ஆடியோஸ் அன்பு உள்ளங்களுக்கும் அந்த பணிபுரியும் நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இப்ப சில பேர் செல்போன்ல கனெக்ட் பண்ணி பாட்டு போடுறாங்க, ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி போட்டாங்க. முதல்ல மைசேட்டுக்காரவங்க ஒரு பெட்டி இருக்கும், பாட்டு போடுறதுக்கு ஒரு பெட்டி வச்சிருப்பாங்க. சொல்லி ஒரு பெட்டி இருக்கும், பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும். பக்கத்துல ஜென்ரேட்டர் சாவி மாதிரி ஒண்ணு இருக்கும். குருட்டுன்னு சுத்தணும். சாவியை கொடுத்து சுத்தர மட்டும் போதுமா, கேசட் வைக்கணுமா இல்லையா? சாப்பாடு தட்டு மாதிரி இருக்கும் கேசட், அதை தூக்கி வைப்பாங்க. முள் பாயிண்ட கொண்டு வந்து அந்த கேசட்ல கரெக்டா வச்சாச்சா பாட்டு வெளியில கேட்கும். எப்படி கேட்கும்? மருதமலை மாமணியே பாட்டு இருக்குறானே, சாமியை கொடுத்து சுத்துறாண்டுவாரு. நம்மளால தலைவரிக்க வேகமா ஓடி வந்து சாமியை கொடுத்து வேகமா சுத்துவாரு. குருட்டுன்னு கொஞ்சம் ஸ்பீடா சுத்திருக்க மனுஷன். பாட்டு கொஞ்சம் ஸ்பீடா போயிடும், பாட்டு கேட்க முடியாது. அப்படிலாம் இருந்துச்சு. காலப்போக்கில் எல்லாமே மாறி போச்சு. நல்ல ஒரு ஒளி அமைப்பு. அன்பு நண்பர்களுக்கு பொற்பாதங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றிகிற வணக்கம். நாடகத்தின் அமைப்பு எங்களது அன்பு அப்பா SK ராமச்சந்திரன், SKR நாகராஜ், SKR ஆடியோஸ் லைட் ஹவுஸ், கண்டவராயன்பட்டி, கீழே நாச்சியார்புரம். விவரங்களுக்கு ஸ்ரீ தேவி மெடிக்கல், கண்டவராயன்பட்டி. நாடகத்தின் அமைப்பு அன்பு அப்பா எங்களது SK ராமச்சந்திரன், SKR நாகராஜன் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சாப்பாடு நல்ல ஏற்பாடு, அதுக்கு எந்த குறையும் கிடையாது. ஆமா, நல்லா கவனிச்சாங்க, நல்ல கவனிப்பு. போதும் சொல்ற அளவுக்கு நல்ல ஒரு சாப்பாடு. வாழ்க்கையில ஒரு மனுஷன் சொல்ற விஷயம் ரெண்டே தான். என்னென்ன? போதும் வேணும், போதும் வேணும். இப்ப போதும்னு சொல்றது ரெண்டே இடத்துல தான் சொல்லுவோம். ஆமாண்ணே. ஒண்ணு சாப்பாடு வைக்கும் போது சொல்லுவோம், போதும் ரெண்டாவது எங்க தெரியுமா? காவல்துறையாட்ட அடி வாங்கும் போது. எப்படி? சும்மா ஒரு பேச்சுக்கு. அப்ப போதும்னு சொல்றது என்ன? ஒண்ணு சாப்பாடு, ஒண்ணு அடி. மித்த எந்த விஷயத்தையாவது நம்ம போதும் சொல்லுவோமா? எப்ப நம்மளுக்கு இது போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய மனப்பக்குவம் உள்ளவங்க யார் தெரியுமா? தாய்மார்கள் மட்டும்தான். ஒரு 70 வயசு ஆன அந்த பெண்களை பாருங்களேன், தலை மட்டும் தனியா பொண்ணு பெண்கள் வந்து வேணாம் சொல்லுவாங்க இப்படி. ஆனா ஆம்பளை இருக்க கவனிச்சு பார்த்திருக்கீங்க, 90 வயசான சரி தலை இப்படி ஆடாது. கணேஷ் போயிட வேணும், பொம்பளை வேணும். அதுக்கு மட்டும் மட்டும் வேகமா ஆடும். ஆனா என்னையா பண்ணுவேன், கரெக்டு போயில முடிஞ்சனாலும் உருட்டிட்டா கிடப்பேன். வேணும். எப்ப நம்ம இப்படி ஆட்டுறதை விட்டுட்டு எப்ப நம்ம இப்படி ஆட்டுறோமோ அப்பதான் நல்லா இருக்க முடியும். இந்த அளவுக்கு நல்ல ஒரு சாப்பாடு ஏற்பாடு அமைப்பு. அன்புள்ளங்களுக்கு நன்றி. நன்றிகிற வணக்கம். ஆடல் அரசி எல்லாரும் எதிர்பார்க்கிறது அதுதான். நோட்டீஸ்ல பூரா எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இந்த பப்புங்கார போய் டான்ஸ்கர்ல பேரை சொல்லாம இருக்கானுங்க. நல்லபடியா கூட்டிட்டு வந்திருக்காங்களா, இல்லை கிளட்டு முடியா கூட்டிட்டு வந்திருக்காங்களா? உட்காந்து வாக்கலாமா, எந்திரிச்சு ஓடாமா யோசிக்கிறீங்க. யாரும் யோசிக்க வேணாம். 16 வகையான பருவமங்கை நாட்டிய பியூட்டி நடன வகை நடன சிகாரி மதுரை மாநகரை சேர்ந்த MSK பவதாரணி டான்சர் காமிக்கு குள்ளிமலை காட்டுக்குள்ளே குள்ளநரி கூட்டமாரி குள்ளநரி கூட்டத்திலே புள்ளிமாடி கிளறி கண்ணை வச்சு வளவிருச்சா சின்னமா சிக்குமடி. பம்பை உடுக்கை குட்டி
மதனி ராம குருவானே ராமகிருஷ்ணன் கிட்டு மாமன் முத்துக்குமார் வெற்றிவேலா அரளிக்கோட்டை அன்பு நண்பர்கள் 1203 நண்பர்களுக்காக வழங்கியுள்ளார்கள். அன்பு நண்பர்களுக்கு முன்பாக நன்றி வணக்கம். உங்களெல்லாம் மகிழ்விக்க காத்துக் கொண்டிருக்கின்றேன். மதுரை மாநகரை சேர்ந்த உங்கள் வீட்டு பிள்ளை உங்களில் ஒருவன் இவன் சூர்யா பகல் காமிக்கு டாக்டர் லட்சுமி சந்து பொங்கு மசின் மட்டும் எல்லாத்தையும் இருக்கிறது நான் அடுத்த டான்ஸ்கார் பாப்பா பாப்பா வரதுக்கு முன்னால ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன். சொல்லுங்க, யாருக்கு பயப்படணும் இல்லையோ என்னை பத்தி ஐயாக்க சாமிக்கு பயப்படுங்க. ஆமா, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஆமா, ஏன்னா நம்மளுக்கு மேல ஒரு சக்தி இருக்குன்னா தெய்வ சக்திக்கு மிஞ்சி உலகத்துல எதுவுமே கிடையாது. ஆமா, நம்மளை எல்லாம் இயக்குறது எல்லாம் வருகிற சுகம் ஆனந்த சித்தம் ஐயப்பன் தான் நம்மளை இயக்கிட்டு இருக்காரு. அப்ப சாமிக்கு நம்ம பயப்படணும். இதை நான் போற ஊர்லன்னா நிறைய சொல்லிட்டேன், சாமிக்கு பயப்படுங்க சாமிக்கு பயப்படுங்கன்னு. யாரு இப்ப சாமிக்கு பயப்படுறா? யாரு? சாமி தான் இப்ப நம்மளை பார்த்து பயப்படுது. ஏனே, முதல்ல கோயிலுக்குள்ள போய் சாமி எப்படி கும்பிடுவோம்? கருப்பு சாமி, கருப்பா, எல்லாரும் நல்லா இருக்கணும், கைகால் சுகத்தை கொடு, நல்ல தொழிலை கொடு, நல்ல அறிவை கொடு, நல்ல எண்ணத்தை கொடு, இப்படிதான் நம்ம சாமியை கும்பிடுவோம். ஆமாண்ணே, இப்பெல்லாம் யாரு எப்படி யாராவது சாமி கும்பிடுறாங்கன்னா கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிடு ஸ்டைல வாக்கணும். என்ன கருப்பா இருக்கியா? ஏத்த வீட்டுக்காரன் 80 லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்கிட்டேன், அவன் நாசமா போகணும், அவன் வீடு இடிஞ்சு விழுகணும், அவன் மொட்டாடி பக்கத்து வீட்டுக்காரன் கூட ஓடி போகணும். இப்படி எல்லாம் சாமியை விட்டா சாமி நம்மளை பார்த்து பயப்படாத ஐயா. ஆமா, மாசாணி கோயில் போனா மிளகா வச்சு அப்புறது, மணப்புறம் கோயில் போனா காசு வெட்டி போடுறது, ஆக மொத்தம் சாமி கூட போல அடுத்தவே நாசமா போகணும் தான் போய் சாமி கும்பிடுறாங்க. ஆமா, இப்படி எல்லாம் சாமி கும்பிட்டா நம்மளுக்கு சாமி எப்படி அனுபவிக்க வராது ஐயா. நம்மளுக்கு துரோகம் பண்ணக்கூடிய ஆளா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு கெடுதல் நினைக்கக்கூடிய ஆளா இருந்தாலும் சரி, ஆமா அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம நல்லா இருப்போம். ஆமா, அதை விட்டுட்டு அவன் நாசமா போகணும் நம்ம தான் நாசமா போயிட்டு இருக்கோம். கெடுவான் கேடு நினைப்பான். ஆமா, செய்யறவங்களுக்கு அந்த வினையை தேரும், நம்மள ஒண்ணும் பாதிக்காது. அப்ப சாமிக்கு பயப்படணும் இல்லையா? இறைவன் மிகப்பெரியவன்னு சொல்லுவாங்க தெரியுமா? எந்த வகையில தெரியுமா? ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஆண்டவன் நம்ம கிட்ட இருந்து மறைச்சிருக்கேன். எப்படி? இந்த மரணங்கிற விஷயத்தை மட்டும் ஆண்டவன் நம்ம கிட்ட இருந்து மறைச்சிருக்கேன். ஒருவேளை இந்த சாகக்கூடிய விஷயம் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், வாழக்கூடிய வாழ்க்கை நரகமா தான் இருக்கும். அதான் இறைவன் மிக பெரியவன். அப்படியே அதை கவிஞர்கள் கண்டுபிடிச்சு நம்மள்ட்ட சொல்லியிருக்காங்க. எப்படி தெரியுமா? காதோர நிறைச்ச முடி கதை முடிவை காட்ட வெளியிட்டு இருக்காங்க. இந்த காதோர முடி நிறைச்சிருச்சுன்னா ஆண்டவன் நம்மளுக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டான் அர்த்தம். எப்ப வேணா நம்மளை கூப்பிடுங்க, ரெடியா இருந்துக்கிறேன். அப்புள்ள காலத்துல வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு யார் யாருக்கு என்னென்ன பரிசு கொடுக்கணுமோ எல்லாத்தையும் பரிசு கொடுத்துட்டு ரெடியா இருப்பாங்க. ஆண்டவா நான் ரெடியா இருக்கேன்டா, நீ எப்ப கூட்டான்னு வரேன்டா அப்படின்னு சொல்லி சாமிக்கு பயந்தது அப்ப. ஆமா, இப்ப அப்படிலாம் கிடையாது. அதோட முடி நினைச்சிருச்சா கண்ணாடியை பாக்குறது, அடி அளவு எங்களுக்கே நோட்டீஸா அப்படின்னு நமக்குன்னு கரெக்ட் ஐடிக்கு அடிச்சு விட்டு பதில் நோட்டீஸ் அனுப்புறது, வரமாட்டேன் போடான்னு. ஆண்டவனுக்கு நோட்டீஸ் அனுப்புற கிளம்ப போச்சு, அப்புறமே சாமிக்கு பயப்படுறது. ஆனா சாமியில ரொம்ப பாவம். ஓஹோ, ஏன்னா திருட போறவங்க சாமி கும்பிட்டு தான் திருட போவேன். ஆமாண்ணே, அந்த திருட்டு போயிட பிடிக்கக்கூடிய காவல்துறை ஐயா அவங்களும் சாமியை கும்பிட்டு தான் போவாங்க. ஆமா, இந்த திருட போறவன் சாமியை கும்பிடுவேன். எப்படி? ஆண்டவா, ஒரு மாசமா இந்த வீட்டை நான் நோட்டம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஓஹோ, உள்ள இறங்கி நான் கிளம்பட போறேன். ஆமா, அடி வாங்காம வந்துட்டேன்னா திருடக்கூடிய 3 பங்குல 1 பங்கு ஒரு கோயில் உண்டியில ஓடுறேன் அப்படின்னு திருட போறவங்க சாமியை கும்பிட்டு தான் திருட போவேன். சரி, அந்த திருட்டு பயில குடிக்கக்கூடிய காவல்துறை அவங்களும் சாமியை கும்பிடுவாங்க. ஆமா, ஆண்டவா ஒரு மாசமா எனக்கு வெட்டி மிக்க கொடுத்துக்கிட்டே இருக்கியா, எப்படியாவது எனக்கு அவனை நான் புடிச்சு போடணும். அப்படி புடிச்சுட்டேன், இந்த மாசம் வாங்குற சம்பளத்துல அரை சம்பளத்தை உன் கோயில் உண்டியில ஓடுறேன் அப்படின்னு அவங்களும் சாமியை கும்பிட்டு தான் போவாங்க. இந்த சாமி யாருக்கிட்டையும் ஆளாகும். ஆனா பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். எனக்காவது திருட்டு போய் மட்டும் போலீஸ்காரங்க கையில சிக்கன் வைங்க, அதோட சிக்கன் 65 பொறிச்சு எடுத்து போடுவாங்க. என்னன்னா ஒருத்தர் இப்படி ஒரு காரை எடுத்துட்டு வந்து அவங்க அம்மா அவங்க பொண்டாட்டி 2 பேரையும் உட்கார வச்சு ஊரை சுத்தி காட்டணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். இல்ல பெரிய மனவேதனை என்னதுன்னா அவங்க அம்மாவுக்கு 2 காதுமே கேட்காது, 2 ஸ்பீக்கருமே அவுட்டு சுத்தமா கேட்காது. 2 பேரையும் உட்கார வச்சு அப்படி ஊரை பூரா சுத்தி காட்டியா. சரி, அது காருக்கு பின்னால ஒரு போலீஸ் ஜீப்பு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு 1 மணி நேரம் கழிச்சு அந்த காரை மறைச்சு போலீஸ் ஜீப்பு நிப்பாட்டிட்டாங்க. கார் அந்த பக்கம் போக விடாம மறைச்சு நிப்பாட்டிட்டாங்க. போலீஸ் ஜீப்ல இருந்து ஒரு 5-6 போலீஸ்காரங்க புது இறங்கி வராங்க. சரி, இவனுக்கு அல்லே கவியிருச்சு, என்னடா போலீஸ்காரங்க வராங்க மொத்தமா. ஆமா, என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி இவன் பயத்துல உட்காந்துருக்கேன். அந்த போலீஸ்காரங்க, தம்பி காரை விட்டு முத கீழே இருப்பா, காரை விட்டு முத கீழே இருக்கியா. அப்புறம் இந்த மேற்கொண்டு வேர்க்க ஆரம்பிச்சு, சார் நான் எந்த தப்பும் பண்ணலையே, நான் எதுக்கு சார் காரை விட்டு கீழே
கூட கூட பேசக்கூடாது. இறங்க முதல்ல இறங்குப்பா அப்படின்னு எனக்கு பயம். ஓஹோ, நான் கொண்டு போய் சொன்னா அடிச்சு விடுவாங்கன்ட்டு ஆமா, காரை விட்டு வேகமா கீழே இறங்கிட்டேன். கீழே இறங்கி வந்தோடனே வந்த போலீஸ்காரங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க? என்னன்னு காரை ஓட்டிட்டு வந்தார் பாத்தீங்களா? ஆமா, அவர் கையை பிடிச்சி குலுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி, 1 மணி நேரமா உங்க காரை நாங்க ஃபாலோ பண்ணோம். எவ்வளவு அழகா நீங்க வண்டி ஓட்டுனீங்க தெரியுமா? உங்க ட்ரைனிங் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அழகா வண்டி ஓட்டுனீங்க. லெப்ட் ரைட்ல இண்டிகேட் போட்டு அழகா திருப்புனீங்க. ஒரு 108 ஆம்புலன்ஸ் வேகமா வருதுன்னு தெரிஞ்ச உடனே உங்க வண்டியை நல்ல ஓரம் கட்டிட்டு அந்த ஆம்புலன்ஸ் போனதுக்கு அப்புறம் உங்க வண்டியை மூவ் பண்ணீங்க. போக்குவரத்தை மதிச்சு அழகா வண்டி ஓட்டுனீங்க. உண்மையிலே ரொம்ப பெருமைப்படுறோம். நீங்க போக்குவரத்தை மதிச்சு கார் ஓட்டுனதுனால போக்குவரத்து காவல்துறை சார்பா உங்களுக்கு நாங்க 10,000 ரூபாய் அன்பளிப்பு கொடுக்குறோம். பரவாயில்லைங்க. யாரு கொடுக்குறா? காவல்துறை. அந்த போலீஸ்காரங்க கார் ஓட்டிட்டு வந்தவருக்கு 10,000 ரூபாய் காசை கொடுக்க. இந்த காசை வாங்கிட்டு உதவி சும்மா இருக்க முடியாதானே? 10,000 ரூபாய் காசை பார்த்த உடனே ஐயா 10,000 ரூபாய், ஆஹா, 10,000 ரூபாய், அம்மா, இந்த காசை வச்சு நான் எப்படியாவது லைசன்ஸ் எடுத்துருவேன்னு சொல்ல போலீஸ்காரங்க டென்ஷன் ஆயிட்டாங்க. அப்பனா லைசன்ஸ் இல்லாம இந்த வண்டியை ஓட்டிருக்கேன் போல இருக்கு. இவன் நல்லவன் நினைச்சு 10,000 ரூபாய் காசை கொடுத்துட்டோமே. டென்ஷன்ல நிக்கிறாங்க. பக்கத்துல இருந்த பொண்டாட்டி சும்மா இருக்கக்கூடாது, புருஷனை காப்பாத்துறாங்க. ஐயா நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, என் புருஷன் இப்படித்தான் தண்ணியை போட்டா லூசு மாதிரி பேசுவாருன்னு சொல்ல தண்ணியை ஓட்டுருக்காங்க. இது எவ்வளவு பெரிய குற்றம். தண்ணி போட்டு வண்டி ஓட்டக்கூடாதுப்பா. மேற்கொண்டு டென்ஷன் ஆயிட்டாங்க. இந்த காருக்குள்ள உட்கார்ந்துருந்தாங்க உங்க அம்மா சவுத்து முண்டை. காருக்குள்ளேயே உட்கார வேண்டியதானே? பிள்ளைய காப்பாத்துறாங்க. எப்படி? காரை விட்டு வேகமா கீழே இறங்கி வந்து இதுக்கு சொன்னேன் என்னண்டு திருட்டு வண்டியை எடுத்துட்டு வராதரா எடுத்துட்டு வராதரான்னு. அப்பதான் தெரிஞ்சிச்சு குடும்பமே கலவரி பேர் குடும்பம் உள்ள விட்டு லால கட்டினால இருக்கு. அதனால யாருக்கு பயப்பட இல்லையோ தெய்வத்துக்கு பயந்து முருதாய் பிள்ளையாக ஒற்றுமையாக எல்லோரும் வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த காட்சி உங்களை சந்திக்குமாறு வெளிப்படுத்த உங்களை சொல்லியா. பொய்யெந்தி வெள்ளோடு கொண்டு போனான் சபரி காணலா பொய்யெந்தி வெள்ளோடு கொண்டு போனான் ஐயப்பா 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 சரணம் ஐயப்பா பொய்யெந்தி வெள்ளோடு நீ கொண்டு போனாய் கையலை காணலாம் சபரி கையலை காணலாம். ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா. பூஜைகள் போது பூய
சரணம் ஐயப்பா